வெற்றிகரமான சத்தியம், மரணமும் உயிர்த்தெழுதலும். டிசம்பர் 1. மிக பெரிய பொய்யர், நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆதியாகமம் 3:4. நீங்கள் பொய் சொல்வதில் திறமையானவர் என்றால் இங்கிலாந்தில் நடக்கும் உலகின் மாபெரும் பொய்யர் வருடாந்திர போட்டியில் நுழையலாம். உலகம் முழுவதிலும் இருந்து போட்டியாளர்கள் கூடி தங்களால் இயன்ற மிகப்பெரிய பொய்யை சொல்ல 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்புகள் பயன்படுத்த முடியாது. அரசியல்வாதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அனுமதி இல்லை. ரிச்சர்ட் நிக்சன், சார்லஸ் பொன்சி, பி.டி. பார்னம் போன்ற பெரிய பொய்யர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் சாத்தானை போல எவரும் இல்லை. அவனை இயேசு பொய்க்கு பிதா என்று அழைத்தார். யோவான் 8:44. நன்மை தீமை அறியும் கனி பற்றி அவன் ஏவாளிடம் சொன்னது மாபெரும் பொய். அந்த பழத்தை சாப்பிட்டால் ஆதாமும் ஏவாளும் நிச்சயமாக இறந்து விடுவார்கள். ஆதியாகமம் 2:17 என்று அவர்களிடம் தேவன் சொல்லியிருந்தாலும் பிசாசின் பொய்யை அவர்கள் நம்ப தீர்மானித்தார்கள். பாவ மனிதன் அழியாதவன் என்ற ஒற்றை பொய்யானது இறந்தவர்களின் ஆவிகள் பூமியில் உலாவுகின்றன என்கிற ஏமாற்றுக்கு அடித்தளமிட்டது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 கூறுவதை நம்பாதவர்கள் மனதில் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற பொய் ஆழமாக விழுந்துள்ளது. விசுவாச துரோகத்தில் திருச்சபை ஆழ்ந்திருந்த காலத்தில் பிளாட்டோவிடம் இருந்து சபைக்குள் இந்த பொய் போதனை வந்தது. இறந்தவர்கள் உணர்வுடன் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையால் கிறிஸ்தவர்கள் இன்று ஆவி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு மீண்டும் மீண்டும் தீய ஆவிகளை துரத்தினார். லூக்கா 7:21. கடைசி நாட்களில் பேய்களின் ஆவிகள் எவ்வாறு அடையாளங்களை செய்யும் என்பதை யோவான் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 16:14. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நெருக்கமாக இருந்தால் மட்டுமே பரலோகத்திலிருந்து வரும் ஆவிகள் போல் நடிக்கும் தீய ஆவிகளால் நாம் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க முடியும். செயலில் காட்டுங்கள். நீங்கள் ஒரு பொய்யை நம்பிய நேரத்தை நினைத்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்தது? ஆழமான ஆராய்ச்சிக்கு உபாகமம் 18:10 மற்றும் 11ஆம் வசனங்களும், அப்போஸ்தலர் 19:12ஆம் வசனமும், வெளிப்படுத்தல் 12:9ஆம் வசனம். ஆமேன்.